டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததுனால பாத்ரூம்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீ எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத, அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்காங்க, நம்ம வக்கீல் கிட்ட போய் பேசி முடிவு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயா அவங்க அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வக்கீல் கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அண்ணன் சொல்கிறாரு இவங்களுக்கு பசங்க இருக்காங்க, டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்கன்னு. ஆனால் வந்து ஜெயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லை இவளுக்கு வந்து எப்படியாவது வந்து நீதி வாங்கி தரணும்னு. வக்கீல் நேராக ஜெயாவை பார்த்தே கேட்குறாரு, இவங்க 2 பேர் பேசுகிறதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. ஜெயா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜெயாவோட புருஷன் அவங்க வக்கீலுக்கு ஃபோனை போட்டு ஜெயா மேலே டொமஸ்டிக் வைலன்ஸும் தன்னோட பொண்ணை வந்து அவங்க காயப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் டைவோர்ஸ் வேணும்னு அவர் குறியாக இருக்காரு. அவங்க அம்மா கிட்டேயும் அதை சொல்லிடுறாரு. அப்போ தான் ஜெயா அழுதுகிட்டே வக்கீல்கிட்ட பதில் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு என் பொண்ணு வேணும், பொண்ணு இல்லாமலாம் வாழ முடியாதுன்னு. அப்போ வக்கீல் கேட்குறாரு, அப்போ அவன் புருஷன் வேணாமா, நீங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கிறீங்களான்னும் போது இல்லை இல்லை டைவர்ஸ்லாம் வேணாம், நான் அவர் கூட தான் வாழணும், அவர் ஏதாவது கோவத்தில் தான் பண்ணியிருப்பாருன்ன உடனே ஜெயாவோட ஃப்ரெண்டு எரிச்சல் ஆகுறாங்க, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறான்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, அதையும் மீறி அவங்க டைவர்ஸ் கேட்டாங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு காசு தர மாதிரி வேணால் நம்ம போராடி பார்க்கலான்னு. ஜெயா தன்னோட சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன் புருஷன் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணான்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லையான்னு ஒன்று. முதல் தடவை ஜெயா வாயை திறந்து தன்னோட புருஷன் எப்படி அசிங்கமான வார்த்தைகளால் இவங்க இவ்வளோ நாள் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்த வக்கீல்கிட்டையும் போய் சொன்ன உடனே வக்கீல் சொல்கிறாரு, நீங்கள் இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் சொல்லணும், அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறும்னு சொல்கிறாரு. அப்பயும் ஜெயா புரியாத மாதிரியே பேசுகிறாங்க, எப்படியாவது என் புருஷன் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க, டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துடாதீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு. வக்கீல் சொல்கிறாரு, அந்த ஆள் கூட சேர்ந்து வாழ்றது நல்லது கிடையாது, அதையும் மீறி அப்படி தான் உங்களுக்கு வேணும்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ஜெயா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்பி விடுறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் எதிர்கட்சி வக்கீல் விட்னஸ் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜெயா அம்மா ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் கொஞ்ச நாளாக தான் நிறையா ஞாபகம் மருதி இருக்குது. ரீசெண்டாக நடந்த பால் காய்ச்சலில் கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க, இதனால தீ பிடிச்சி எரியிற நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு. அடுத்ததாக ஜெயாவோட மாமியாரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தனி வீட்டில் தான் இருந்தேன், புது வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் சும்மா பார்க்கறதுக்காக வந்தேன். ஜெயா டெய்லியும் வேலைக்கு போவா, வீட்டுக்கு வருவா, யாரையும் கண்டுக்க மாட்டா, உருன்னே சுற்றிக்கிட்டு இருந்தால் நிறைய விஷயத்த மறக்க ஆரம்பித்தா, இதனாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆக ஆரம்பிச்சது. புது வீடு புது காருன்னு வாங்கி கொடுத்தும் கூட இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, இவ்வளோ சலுகை அவங்க பண்ணி கொடுத்தோம், ஜெயா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜெயாவோட வக்கீல் எந்திரிச்சு, இந்த மாதிரிலாம் இவர் பேசக்கூடாது, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜும் அதை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் ஜெயாவோட டாக்டரை பார்க்குறதுக்காக வக்கீல் போயிருக்காரு. ஜெயாவை பற்றி கேட்கும் போது ஜெயாவை அவங்க புருஷன் அசிங்கமாக திட்டின விஷயம் எல்லாமே இப்போ தான் அவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் எல்லாமே நேருக்கு நேரம் யாரும் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டாங்க, சில டைம் பேச்சு கூட வராது, அவங்கள பார்க்காத சமயத்தில் தான் பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே சொன்னவொன்னே வக்கீலும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் விட்னஸாக வந்து இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வராரு. இப்போ ஜெயாவோட பொண்ணை கோர்ட்டில் கூப்பிட்டு எதிர்கட்சிக்காரர் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அம்மா நிறைய விஷயத்த மறந்துடுவாங்க, எனக்கு சாப்பாடு கூட கட்டி தரந்த மறந்துடுவாங்க, ஒரு நாள் டியூஷனில் விட்டுட்டு என்னை கூப்பிட்டு வரதுக்காக மறந்துட்டாங்க, அப்போ அப்பா தான் என்னை வந்து கூப்பிட்டு வந்தாருன்னு சொன்ன உடனே வக்கீலும் வந்து இந்த மாதிரி மறந்து போகிறவங்ககிட்ட இந்த பொண்ணை எப்படி விட முடியும், இந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட தான் வளரணும்னு சொல்லி வாதாடுறாரு. கோர்ட்டில் பிரேக் விட்ட சமயத்தில் ஜெயா அவங்க பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்து, என்னை பற்றியே அந்த மாதிரிலாம் சொன்னேன், அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லையா, நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையான்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் அப்படிலாம் மிஸ் பண்ணவே இல்லை, நான் அப்பா கூட பாட்டி கூடயே சந்தோஷமாக இருக்கேன், நீ எனக்கு தேவையே இல்லை, நீ பக்கத்தில் வந்தாலே எனக்கு பயமாக இருக்கு, என்ன எதாவது பண்ணிடுவியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூடயே போயிடுறா. தான் பொண்ணு சொன்னதை நினச்சி வக்கீல் கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வக்கீல் சொல்கிறாரு, நம்ம இந்த கேஸில் தோற்றுறோம் போல இருக்குது, உங்கள் பொண்ணுக்கும் வந்து அவங்க அப்பா கூட தான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக கோர்ட்டில் சொல்லி தான் ஆகணுன்னும் போது, ஐயோ கோர்ட்லையா, அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும்னு இவங்க ஜெயா சொன்ன உடனே வக்கீல் செம்ம டென்ஷன் ஆகி பக்கத்தில் போய் சொல்கிறாரு, உங்களை பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடியும் இந்த கோர்ட்டில் மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, அவர் வீட்லேயும் உங்களை நடு ரோட்லேயும் வச்சு அசிங்கமாக திட்டுறாரு, ஏன் முன்னாடியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சு திட்டுறாரு, அப்போ கூட உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, இப்போ கோர்ட்டில் சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா, உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் என்றைக்கு தான் வாயை திறந்து பேச போகிறீங்களோன்னு டென்ஷன் ஆகி திட்டின உடனே ஜெயாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயா கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ இந்த விஷயத்த கோர்ட்டுக்கே எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது, கையில் விழுவியோ காலில் விழுவியோ எப்படியாவது உன் குடும்பத்து கூட சேர்ந்து உன் புருஷன் கூடயே வாழ்கிற வழியை பாருன்னு உடனே ஜெயா சொல்கிறாங்க, என் பொண்ணு மட்டும் என் கூட இருந்திருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் எப்படியாவது காலில் விழுந்து போயிருப்பேம்மா, நீயும் புரிஞ்சிக்காமே பேசுறியம்மா, என் புருஷன் என்னை அடிச்சாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்கியே, அவர் கட்டி போட்ட கைக்கு நீ தானம்மா மருந்து போட்டு விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னை அடிக்க மட்டும்தாம்மா செய்யலை, தினமும் என்னை கொண்டுக்கிட்டே இருக்காரு அவரோட வார்த்தையால், என்னைக்காவது ஒரு நாள் அப்பா உன்னை வந்து ப்ராஸ்டியூட்னு சொல்லியிருக்காராம்மா, அந்த ஆள் என்னை தினமும் ப்ராஸ்டியூட்னு சொல்லிக்கிட்டே இருக்காரும்மா, என்னால் தாங்கிக்கவே முடியல, ஒரு நாளாவது நீ வந்து என்னை கேள்வி கேட்பேன்னு நான் நினச்சேன், நீ ஒரு நாள் கூட என்னை கண்டுக்காமலே விட்டுட்டியம்மா அப்படின்னு அவங்க அழுகுறாங்க.
வீட்டில் இருக்க எல்லாமே ஜெயாவோட நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஜெயாவும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையுமே கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் சொல்லிடுறாங்க. வக்கீலும் இதுக்காக வாதாடி ஜெயாவோட புருஷன் மேலே எல்லா கேஸையும் போட்டு அவருக்கான தண்டனையும் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. இத்தோட இந்த சீசனையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சீசன் 2வும் இருக்குது. சீசன் 2 வேணும், நீங்கள் எல்லாருமே அதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன்.